அவுணர்களின் அதிபதி நான். அத்தியாயம் 36. வெட்க சிரிப்போடு குடிசையில் வந்து நின்ற கீரவாணி வீட்டிற்குள் உட்கார்ந்திருந்த தன் தாய் கலம்பகத்தை பார்த்துவிட்டு அதிர்ந்து போய் முழிக்க, என்னடி எங்க போயிட்டு வர என்ற தாயின் குரலில் எச்சில் விழுங்கினாள். திரும்பி அதிபதியை பார்க்க போனில் யாரோடோ பேசிக்கொண்டு நின்றான். உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எங்க போயிட்டு வர? இல்லம்மா, காலையில அது மீன் வந்து இறங்கியிருக்கும், அதான் ஏதாவது நல்ல மீன் இருக்கான்னு பார்த்துட்டு வரலான்னு என்று கீரவாணியோ தலையை சொரிய, உன்ன நினைச்சு நான் எத்தனை கனவு கண்டிருப்பேன், அத்தனையும் தொலைச்சிட்டு போய் உன்ன என்ற ஆத்திரம் தீராது வந்து மகள் தலையிலேயே கொட்டி உள்ளே இழுத்து கொண்டு போனாள் கலம்பகம். கலம்பகம் இல்லை என்றால் இன்று கீரவாணி உயிரில்லை. அன்று அதிபதியின் தனி அறைக்குள் பூனை ஓடிவிட அதை துரத்தி கொண்டே போனவள் பூனை ஒரு ஃபைலை தட்டி கீழே விட அதில் அதிபதியின் ஆதியும் மந்தமும் இருக்க நடுங்கி போய் நின்றாள். என்ன மாமா மனித வெடிகுண்டா போறாரா? அவளுக்கு எதுவுமே தோணவில்லை. அவர் இல்லாம நானா? என்மேல் இந்த குழந்தை மேல் எந்த அன்புமே இல்லையா? நாட்டுக்காக தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள யோசித்த பின்பு அவனிடம் காதலுக்காக போராடுவது தவறு என புரிந்தது. அமைதியாக வந்து படுக்கையில் படுத்துக்கொள்ள நடு இரவு கதவு தட்டப்பட்டது. பொருள் அவன் கைக்கு வரவும் அவள் நெற்றியில் அவன் இட்ட முத்தம். மாமாவுக்கு என் மேல பிரியம் உண்டு, ஆனா நாட்டை தாண்டி காதல் இல்ல என கசந்த புன்னகை கொடுத்தாள். அவன் போன பிறகு வலிதான் மிஞ்சும், அந்த வலிக்கு இது சிறந்தது. நீங்க போனா என்ன, நான் போனா என்ன என்று சத்தமில்லாது காலை கிளம்பி வந்துவிட்டாள். சரியாக தன் பெயர் எல்லாம் சொல்லி கீரவாணி உள்ளே போக ஒரு போலீஸ் வந்து அவளை தட்டி, கீரவாணியா உன் பேரு? ஆமா ஆமா சார். அவளே சிதறப் போகிறோம் என்ற பீதியில் உட்கார போலீஸ் வரவுமே அரண்டு போய்விட்டாள். அங்க வெளியே உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காங்க என்றதுமே அதிபதியோ அப்பா பெலச்ச என்று யோசித்து கொண்டே வெளியே வர குறுக்கே வந்து நின்றாள் கலம்பகம். பேச்சே இல்லை, ரோட்டிலேயே மகளை தூக்கி போட்டு மிதித்து விட்டார். எடுபட்ட நாயே, என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்க நீ? அவள் தாலியையும் வகுட்டு குங்குமத்தையும் வயிற்றெரிச்சல் தாங்காமல் கலம்பகம் பார்த்தார். இங்கே வியாபாரத்திற்காக வந்த அவள் ஓனரோ கீரவாணி அதிபதி கையை பிடித்து கொண்டு ஊரை சுற்றுவதை கண்டுவிட்டு போட்டோவோடு போய் கலம்பகம் கையில் கொடுத்து விட்டார். ஏமாக அப்படியெல்லாம் கிடையாது, நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றீங்கய்யா என்று கலம்பகம் நம்பிக்கையாகவே சொன்னாலும் கூட உள்ளுக்குள் ஏதோ பயம் புரண்டது. ஹைதராபாத் என்றதுமே ஏற்கனவே கொலை நடுங்கி போயிருந்தவர் அல்லவா? இல்லம்மா, எனக்கு கீரவாணியை அடையாளம் தெரியாதா என்ன? அந்த பையனை பார்க்க ஒன்றும் அப்படி நல்லவன் போல இல்ல, சரியான பொறுக்கி பையன் போலவே ரவுடி மாதிரியே இருக்கான். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாமா. சாமி வந்து சொல்லியிருந்தால் கூட நம்பி இருக்க மாட்டாள். அன்று மகளோடு இங்கு வந்து நின்றபோது இந்த ஹார்பரில் சரக்கு கப்பல் வைத்திருக்கும் சதாசிவம் தான் யாரென்றே கேட்காது வேலை போட்டு கொடுத்து பாதுகாப்பான இடமும் அமைத்து கொடுத்தது. அதனால் எப்போதுமே அவர் மேல் நன்மதிப்பு நிறையவே உண்டு கலம்பகத்திற்கு அவர் மேல். இல்லையே ஐயா, நேத்து வரைக்கும் அவன் எனக்கு போன்ல பேசிக்கிட்டு தானே இருந்தா, காலேஜுக்கெல்லாம் சரியா போறேன்னு தான் சொன்னாலே என்று முடிக்கும் முன்பாகவே காலேஜிலிருந்து போன் வந்து விட்டது. உங்க மக அட்மிஷன் போட்டதோட சரிங்க, அதுக்கப்புறமா காலேஜ் பக்கமே வரல என்று நிர்வாகி கூற தலையில் கையை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டார். இடிஞ்சு போயிடாத கலம்பகம், என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துரு, பார்த்தாதானே உண்மை தெரியும் என்றதுமே அடித்து பிடித்து ஓடி வந்தார். இங்கு ஈஸ்வர் வீட்டை அனைவரும் கை காட்ட மொத்தமாகவே நொறுங்கி போனால் கலம்பகம். எங்கே உள்ள காற்று கூட அடிக்கக்கூடாது என்று பொத்தி பொத்தி மகளை வளர்த்தாலோ அங்கே உள்ள விஷக்காற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என தெரிந்த பின்பு பெத்த வயிறு பித்தம் கலங்காது இருக்குமா? சரியாக கலம்பகம் ஈஸ்வர் பேலஸ் உள்ளே போக, வாணி மேடம் இங்கில்ல, அரசியல் கட்சி மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அங்க போய் பாருங்க என்று வாட்ச்மேன் கூறவுமே நேரே இங்கு வந்து நின்று விட்டார். சண்டாளி, கழுத்து அறுத்த நாயே என்று கீரவாணி கொத்து மயிரை கையில் பிடித்து வைத்துக்கொண்டு பேயாட்ட மாட்ட, என்ன தைரியம் இருந்தா எனக்கு தெரியாம போய் கல்யாணத்தை கட்டி குடுத்தனம் நடத்தி, அதுவும் நான் யார் முகத்துலெல்லாம் முழிக்க கூடாதுன்னு சொன்னனோ அவங்க வீட்டு பையன் கூடயே எப்படி உன்னால முடிஞ்சுது என்று தலையை பிடித்து பேயாட்டுவது போலவே ஆட்ட, அம்மா வலிக்குதுமா விடுமா. வலிக்குதா? வலிக்கட்டும்டி, வலிக்கட்டும், செத்து தொலைடி, இன்னைக்கு உன தலை முழுகிட்டு போறான் பாரு என்று ஓங்கி பிடித்து தள்ள கீரவாணியோ தடுமாறி போய் ஈஸ்வரின் நெஞ்சில் போய் விழுந்தாள். மகளை ஆத்திரம் தீராமல் அடிக்க காலை தூக்க ஈஸ்வர் பார்த்த ஒற்றை பார்வையிலேயே அவள் கால் கீழே இறங்கிவிட்டது. கலம்பகமோ கண்ணை உருட்டி கொண்டு எதிரே நின்ற ஈஸ்வரை பார்க்க, என் புள்ள மேல ஒரு அடிபட்டுச்சே, இந்த ஈஸ்வர் யாருன்னு உனக்கு தெரியும், என் 10வது முகத்தை காட்டிடுவேன் பாத்துக்க என்ற அவனின் ஒற்றை சொல்லில் கலம்பகமோ வந்த அழுகையை விழுங்கி கொண்டு துடைத்து கொண்டே நின்றாள். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம்.
என் வாழ்க்கைய நாசமாக்கின, இப்ப என் பொண்ணு வாழ்க்கையில நாசமாக்கிட்டேல. அப்படி உனக்கு நாங்க என்னதாயா செஞ்சோம்? இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு என் குடும்பத்தை வேரோட அறுத்துட்ட. இது என் பொண்ணு வாழ்க்கையா? இதுல நீ தலையிடாத. நீ யாரையா அதுல தலையிட? அம்மா மாமா சும்மா இருமா. ஏமா, நான் தான் அதிபதி மாமாவை லவ் பண்ணி என்று சொல்லி முடிப்பதற்குள்ளாக ஆ என்று அலறிக்கொண்டே நின்றாள். ஏனென்றால் அவள் உதடு கிழிந்து விட்டது. ஏண்டி, உள் வீட்டுக்குள்ளேயே துரோகி வச்சுட்டு இருந்திருக்கேன் பாரேன். இனி நான் வாழ்ந்து எதுக்குடி, செத்து எதுக்குடி என்ற தாயின் காலை பிடித்து கொண்ட கீரவாணியோ, அம்மா மன்னிச்சிருமா, நான் செஞ்சது தப்புதான். ஆனா எனக்கும் மனசு இருக்குல்லம்மா. சின்ன வயசுல இருந்து மாமானா எனக்கு உசுறு. திடீர்னு மாத்திக்க சொன்னா எப்படிம்மா? அதோட உனக்கு அங்க இருக்க யாரையுமே பிடிக்காதுல்ல. உன்கிட்ட சொன்னா ஒத்துக்குவியா நீ? மாட்டல்ல. அப்பாவையே இத்தனை வருஷமா ஒதுக்கி வச்சுட்ட. என்னையும் வேற யாருக்காவது பிடிச்சி கல்யாணத்தை கட்டி வச்சிருவியோன்னு பயந்துதாம்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டம்மா. சத்தியமா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இதெல்லாம் செய்யல. நீ வீம்பு பிடிவாதெல்லாம் பிடிச்சு அப்பாவை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரியே என் வாழ்க்கையையும் ஆக்கிடுவியோன்னு பயமா இருந்துருச்சுமா. ஓ, அப்ப தப்பெல்லாம் என் பேர்லல, வேற யார் பேர்லன்னு சொல்ல போற என்ற குரலிலேயே கலம்பகம் உடலெல்லாம் இறுகி போனது. அவளுக்கு பின்னே அந்த நாசியை அடைக்கும் ஆண்வாசம் யாரென கூற வேண்டுமா என்ன? தேவா சும்மாரு, நீ ஏன் இங்க வந்த என்று ஈஸ்வரை வலிக்க பார்த்த தேவாவோ, இதுக்குத்தான் என்ன சொன்னேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு. நான் ஒத்தையாவே இருந்துக்கிறேன்னு சொன்னேன்ல. அப்படியெல்லாம் இருந்திருந்தா கூட இவ்வளவு வழியை அனுபவிச்சிருக்க மாட்டேனே. இன்னைக்கு புள்ளைய பிரிஞ்சு 20 வருஷம் கடந்து தவிச்சிருக்கேன் பாருங்க. எல்லாம் யாராலன? இதோ நிக்கிறாளே இவளாலன. அன்று அந்த சூழ்நிலையில் தேவா அவளை போ என்று விட்டுவிட்டான். ஆனால் அடுத்த அரை மணி நேரத்திலேயே ஈஸ்வர் முன்னால் போய் நின்றவன், நம்பி வந்துட்டானே, அவளை விட்டான் ஆம்பளை இல்லைல. இதை நீ சொல்லணும்னு தாண்டா நினைச்சேன். போ, உன் பொண்டாட்டி புள்ள இருக்கிற இடம்தான் உனக்கு சொர்க்கம் என்ற அண்ணனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டவன், எனக்கு இதை விட்டா வேற முடிவெடுக்க தெரியலண்ணே. அவ அரியா புள்ள என் மேல் உள்ள நேசத்தினாலதான் இப்படியெல்லாம் பேசிட்டா. மன்னிச்சிருங்கண்ணே. விடுடா விடுடா, என்னைக்காவது ஒரு நாள் என் கூட இந்த ஊருக்கு வருவாங்கிற நம்பிக்கை இருக்குண்ணே என்று தேவாவை தட்டி கொடுத்தவன், போயிட்டு வா என்று அனுப்பி வைக்க ஊரெல்லைக்கு ஓடி வந்தான். மகளை இடையில் வைத்துக்கொண்டு நின்ற கலம்பகத்தின் முன்னால் வந்து நின்ற தேவாவோ, வா சேர்ந்து போகலாம் என்று அவள் கையை பிடிக்க உதறி தள்ளிய கலம்பகமோ, யார் நீயே? சாரிடி. யார் நீ? உன் புருஷன். புள்ள கொடுத்தா புருஷன்னு நினைப்பா? ஏய், எப்போ வரமாட்டேன்னு சொன்னியோ அப்பவே உனக்கும் எனக்கும் உள்ள உறவு அப்படியே முடிஞ்சு போச்சு. போ. புரிஞ்சுக்காம பேசாதாகும். அப்ப இருந்த சூழ்நிலைமையில உனக்கு பதில் சொல்லவா முடியும்? அத்தனை உயிர் அங்க துடிக்கும் போது உன்னை மட்டுமே நான் பார்த்தா நான் மனுஷனா சொல்லு? என்னதான் நீ பார்த்துருக்கணும். என்னை விட உனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. அப்படி தாண்டி இப்ப வரைக்கும் இருக்கேன். பேசுனதுக்கு மன்னிச்சிரு, காலில் விழறேன் போதுமா? அவள் புரியாது பேசும் ரகம்தான். ஆனால் அதற்காக விட முடியுமா என்ன? தன்னை புரிந்து கொள்வாள் என நினைத்தே சோர்ந்து போனான். குடும்ப வாழ்க்கைக்காக அவள் காலில் விழவும் தயங்காதவன்தான் தேவா. காலில் விழுந்தா பேசினது இல்லைனாயிருமா என்ன? பல நாள் ஆதங்கம் தேக்கி வைத்த வெறி அப்படியே வெடித்து விட்டது அன்றைக்கு. தாராவை அவன் காதலித்த விதம்தான் அவளின் இந்த குணமாற்றத்துக்கு காரணம். தன்னை விட ஒரு பெண்ணை உயிராக நேசித்திருக்கிறான் என்றதை அவளால் இன்று வரை ஜீரணிக்க முடியவில்லை. அகம், ஓ எப்படா போவான்னு காத்திருந்திருக்க இல்லையா? இதை ஒரு காரணமா வச்சு இப்ப மொத்தமா தலைமுழுகிட்ட. அகம், வாய் இருக்குதுன்னு ஏதாவது பேசாதடி. என்ன பேசக்கூடாது? நான் நினைச்சேயா, அத்தனை வருஷ காதலிய மறந்துட்டு எப்படா என்ன கல்யாணம் கட்டி எங்கூட கொடுத்தன நடத்த முடிஞ்சதுன்னு. இப்பதானையா புரியுது. மனசு முழுக்க அவ இருந்திருக்கா, உடம்புக்கு மட்டும்தான் நானுன்னு. அப்படித்தானே என்றதுமே மகள் காதை பொத்தி கொண்ட தேவாவோ, உன்னை நான் இதுவரைக்கும் அடிச்சதில்லாகும். என்னை அடிக்க வச்சிடாத. என்ன பேச்சு பேசுற நீ? அப்படித்தான் யா பேசுவேன். உன் மனசுல அவளை வச்சுக்கிட்டு தான் என் கூட படுத்து சோகத்துக்கு மட்டும் என்னை தேடி இருக்க நீ என்று அவள் சொன்ன அடுத்த நொடியே அவள் கன்னத்தில் அவன் கைத்தடம் விழுந்திருக்க கண்ணை உருட்டி தன் கணவனை பார்த்தவள், என் கூட ஒவ்வொரு நேரம் படுக்கும் போதும் அவதான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா. அடியா அடி. உண்மை புரியாதவகிட்ட போய் மனுஷன் பேசுவானா? குடு குழந்தைய, எங்க போகணும்னு சொல்லு, உன் பின்னாடி வந்து தொலைறேன். ஆனா வார்த்தையால இப்படிலாம் பேசி கொள்ளாத என்று தேவாவோ மகளை தூக்க போக, நீ வந்தாலும் இனி எனக்கு வேண்டாம்யா, போனா போகுதுன்னு வாழ்க்கை பிச்சை போடுறியோ? எப்ப இவ்வளவு நடந்துச்சோ இதுக்கு மேல உங்கூடலாம் ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் மூலியா வாழ விட்டியா எங்கேயோ ஒரு ஓரத்துல கடந்துட்டு போறேன்யா என்றவளை தேவாவோ வெறித்து போய் பார்த்தான். நிம்மதியான வாழ்க்கை கேட்டது குத்தமாடா சாமி என்று நொந்து போனான். புரிதல் இல்லாத இணைகள் சேர்ந்து விட்டால் கூட வாழ்க்கை வாக்குவாதத்தில் போய்விடும் என்பதை தினம் தினம் அனுபவிக்கும் ஒருவன் இவன்.
இங்க பாரு, இனிமே என்ன தேடியெல்லாம் வராத. அப்படி மட்டும் நீ தேடி வந்தேன்னு வைக்கி, இப்ப சொன்னேன்ல உடம்புக்கு மட்டும்தான் என்ன தேடி இருக்கேன்னு, அந்த உடம்புக்கு தான் என்ன தேடுறேன்னு ஆகி போயிடும். என் மனசை தேடினியா இல்ல உடம்ப தேடினியான்னு நீ தான் எனக்கு நிரூபிக்கணும். ஏண்டி மீறி என்னை தேடி வந்த? நானும் இவளும் உசுரோடவே இருக்க மாட்டோம். நான் எதை வேணும்னாலும் செய்வேன். பாத்துக்க, உனக்கு நாங்க உசுரோட இருக்கணுமா இல்ல உன் கூட இருக்கணுமா? ஏய், உன் கோபத்துக்கு புள்ளைய ஏண்டி தவிக்க விடுற? அது முகத்தை பாருடி. எனக்கு என் புள்ளைய வளர்த்துக்கு தெரியும், சரியா? இப்படி ஒரு ஊர்ல இப்படி ஒரு தகப்பனுக்கு புள்ளையா இருக்கிறத விட என் கூட என் புள்ள இருக்கட்டும். இந்த புள்ள மேல சத்தியமா நீ என்னை தேடவோ பார்க்கவோ கூடாது என்றவளோ அவன் கையை எடுத்து கீரவாணியின் தலைமேல் வைத்து, இந்த சத்தியத்தை மீறினேன்னு வையே, உன் புள்ள உசுருக்கு நீதான் யமனா இருப்ப என்றவளின் அறியாமடந்தை பேச்சில் தேவா நிலை குலைந்து போய் நின்றான். இங்க பாரு, நீ என்ன நேசிச்சிருந்தா நான் சொல்றத செய்வ. ஏய், கிறுக்கி மாதிரி பேசாதடி. நீயும் புள்ளையும் நான் இல்லாம என்னடி பண்ணுவீங்க? ஓ, அந்த கவலை மட்டும்தான் இல்ல உனக்கு? ஆம்பளை இல்லைனா செத்துருவாளா? நான் வாழுவேயா? இந்த சத்தியத்தை மீறி என்னையோ என் புள்ளையையோ பார்க்கவோ தேடவோ செஞ்சேன்னு தெரிஞ்சுதோ, எங்க 2 பேர் போனம் கூட உனக்கு கிடைக்காது. வாடி என்று மகளை தரதரவென இழுத்து கொண்டு கலம்பகம் போக உடைந்து போய் நின்ற தேவாவின் தோளில் ஈஸ்வர் கை வைத்தான். அதீத அன்பு நேசமாகத்தான் வெளிப்படுமா என்ன? திமிராகவும் கோபமாகவும் கூட வெளிப்படும். இவன் என் புருஷன், எனக்கு மட்டும்தான், நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் என்கின்ற எண்ணம்தான் அவள் பிரிவுக்கு மூல காரணமே. சிலர் வாழ்க்கை நாய் பெற்ற தெங்கன் பழம்தான். நானும் வாழமாட்டேன், உன்னையும் வாழ விடமாட்டேன் என்று தவறான முடிவில் காலை வைத்து போய்விட்டாள் இவள். அன்பை வாழ்ந்துதானே புரிய வைக்க முடியும். வாய்ப்பை பிடுங்கிக் கொண்டு நிரூபிக்க சொன்னால் அவனும் என்னதான் செய்வான்? கையறு நிலையில் நின்றான். அத்தியாயம் 37. தேவா தோளில் வலிய கரம் அழுத்த அங்கே ஈஸ்வர் நின்றான். அண்ணன் என்றவனை ஆற தழுவி அணைத்த ஈஸ்வரோ, சத்தியமெல்லாம் போர்ஜரிடா, போ. என் பிள்ளைய ஏதாவது செஞ்சுட்டானா? அவ பைத்தியக்காரின, கோவத்துல அவளையே ஏதாவது செஞ்சுட்டா? அதுக்கு புள்ளைய விட போறியா? இப்படி வீம்பு பிடிக்கிற அவளை வாழவான்னு கூப்பிட்டா அவளும் நிம்மதியா இருக்க மாட்டா. எங்ககிட்ட வளர்ற என் புள்ளையும் சந்தோஷமா வாழாதுன. என் நேசம் தெரியாத அவளுக்கு போய் விளக்க சொன்னாலும் கூட புரிய போறதில்ல. புள்ளைக்கு தகப்பன் பாதுகாப்பை விட தாயோட அரவணைப்பு தானே முக்கியம். என் காதலுக்காக என் புள்ளைய அவளுக்கு கொடுத்துட்டேன், வச்சுக்கட்டும். அண்ணே, எங்கேயாவது உசுரோட 2 இருக்குதுங்கன்னு என்றவனோ அழுதே விட, அண்ணே உசுரோட இருக்குதுங்கன்னு நினைச்சாவது நான் வாழ்ந்துக்கிறேனே. என்ன அவ புரிஞ்சுக்கவே இல்லைல்லண்ணே, அதான் வலிக்குது. என்னை உடம்புக்காக தேடினாயா என்ற குற்றச்சாட்டை வைத்த பின்பு இந்த உறவை பிடித்து வைத்து வாழ்ந்தால் அவன் கொண்ட நேசத்துக்கு அர்த்தமற்று போகுமே. உன்னோட மனைவி மகளோட பாதுகாப்பு என் கையில, பயப்படாம போ. ஆனா மாசம் மாசம் உன் கைப்பட ஒரு கடிதம் உன் மனைவிக்கும் உன் பிள்ளைக்கும் நீ எழுதி கொடு. சரிண்ணே. உன் பொண்டாட்டி என்னைக்கு உன்னை மனசு மாதிரி வான்னு சொல்லுதோ அப்ப பழசு எதையும் பேசாம அவ கூட போயிடணும். சரிண்ணே. அன்றிலிருந்து இன்று வரை தேவா மாதம் மாதம் கடிதம் எழுதி ஈஸ்வரின் கையில் கொடுக்கிறான். மனைவிக்காக காத்திருந்து காலம்தான் ஓடியது. கடிதம் கலம்பகம் கைக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கொண்ட உறுதி தளராது அதே வீம்போடு அலையும் கலம்பகத்தை கண்டு ஈஸ்வரே ஆச்சரியப்பட்டுத்தான் போனான். ஹைதராபாத் காலேஜில் அவளுக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே அவன்தான். கலம்பகம் கொண்ட வீம்பு பிள்ளையையும் சேர்த்து ஏதாவது செய்து விடுவாளோ என்கின்ற பயத்தில் தேவாவோ ஒதுங்கி ஒதுங்கியே போய்விட்டான். எங்கே அவர்கள் இருக்கும் இடம் தெரிந்தால் கூட தன்னையும் மீறி தன் தசையாடி மகளை பார்க்க ஓடிவிடுவோமோ என்றுதான் அவள் எங்கே இருக்கிறாள் என்று கூட அறிய மனம் தினம் தினம் உந்தினாலும் கூட அடக்கிக் கொள்கிறான் அவன். மணமேடையில் அதிபதி அருகே வந்து அமர்ந்த கீரவாணியை எங்கோ பார்த்திருக்கிறோமே என்று ஈஸ்வர் யோசித்து கொண்டே இருக்கும் அடுத்த நொடியிலேயே அவள் கழுத்தில் அதிபதியின் தாலி ஏறிய பின்புதான் இவனுக்கு இது தேவாவின் மகள் என்றே புரிய, உடனே தேவாவின் மகளுக்காகவாவது தன் மகனை மாற்றியே தீர வேண்டுமென்று விடாப்பிடியாக நின்று கொண்டான். தன் முன் நின்ற கணவனை இன்றும் அதே ஆத்திரத்தில்தான் கலம்பகம் பார்த்தாள். அவள் கோபம் கூடியதே தவிர குறைந்த பாடில்லை. என் கஷ்டத்திற்கு இவன்தானே காரணம் என்று முழு பழியையும் கூட அவன் மீதே போட்டாள். என்ன, நான் காரணமா? ஆமா ஆமா, உன் பிடிவாதம், வீம்பு, கோபம் இதாண்டி என் வாழ்க்கை உன் வாழ்க்கை. இதோ என் மக வாழ்க்கை எல்லாத்தையும் மாத்திருச்சு. எல்லாரும் சேர்ந்து என் மக வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கல்ல என்றவள் அங்கே இருந்த பெட்டி கடையில் வைத்திருந்த மண்ணெண்ணெயை எடுத்து தலைவலியாக ஊற்றிக்கொள்ள, அம்மா அம்மா என்று கீரவாணியோ பதறி போயால, உனக்கு அம்மா வேணுமா அந்தாள் வேணுமா? நீதாமா வேணும். அப்ப அம்மா சொல்றேன், இந்த தாலியை கலட்டி எறி. அம்மா, இன்னையோட இவங்க உறவை தலைமுழுகிட்டு வந்தாதான் உன் அம்மா உசுறு இருக்கும், இல்லைன்னு வையே என்று தீக்குச்சியை பத்த வைக்க தேவா அருகே போக முனைய அவனை தீயாக பார்த்த கலம்பகமோ,
தள்ளி போயிரு, நான் என் மக கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுடி, நான் வேணுமா வேண்டாமா? மா வேணுமா? அப்ப இவங்க காதுல கேட்க சத்தியம் பண்ணு. அம்மா பாக்குற மாப்பிளைய நான் கல்யாணம் கட்டிக்குவேன்னு. பண்ணு. அம்மா, அவள் தாலியை இறுக்கமாக பிடிக்க, அவங்கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துட்டு அம்மாவுக்காக நான் சொல்ற வாழ்க்கையே வாழு. அவங்கூட உன்னால நிம்மதியாலாம் வாழ முடியாது வாணி. நான் இழந்ததே போதும். நீயும் இந்த காட்டு மிரண்டி கூட்டத்துல சேர்ந்து நாசமா போயிடாத. இதுகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரத்தம் சதை, மனுஷியோட உணர்வு எதுவுமே புரிஞ்சுக்காத ஜென்மங்க இதெல்லாம் என்று தேவாவை எரித்து பார்த்து கொண்டே அவள் கூற, இல்லம்மா இல்லம்மா, மாமா அங்க மாமா. அவ்வளவு சொல்றேன், உனக்கு என்ன விட அவன்தான் முக்கியமோ என்றவளோ நெருப்பை தன்மீதே வைத்து கொள்ள, ஆ என்று கீரவாணி அலறி தாய் அருகே ஓட, தேவா கலம்பகத்தை அணைத்து தூக்கி அருகே இருந்த குளத்தில் தள்ள, தலைவிரி கோலமாக நின்ற கலம்பகமோ, சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு என்ற மனைவியை தேவாவோ தலையில் கை வைத்து பார்த்தான். வருடங்கள் தான் 20 ஓடிவிட்டது. அவன் மனைவியோ இன்று வரை மாறவில்லையே. அம்மா, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சுக்கிறேம்மா, எதுவும் செஞ்சிடாதீங்க என்ற மகளை சிரித்து கொண்டு பார்த்த கலம்பகம், வா என்று மகளை இழுத்து கொண்டு போக, அதுவரை அவர்கள் குடும்ப விஷயத்தை 4வது மனுஷனாக நின்று பார்த்த ஈஸ்வரோ, போறது போ, என் பேரன் பேத்திகளை கூட்டிட்டு போனா எப்படி என்ற ஈஸ்வர் குரலில் கலம்பகம் திரும்பி பார்க்க, என் பேரன் பேத்தி அவ வயிற்றுல வளருதே, அதை தந்துட்டு உன் மகளுக்கு எவங்கூடையும் கல்யாணத்தை பண்ணி வையே என்று ஈஸ்வரோ தன் காதை குடைய, என்னடி சொல்றாரு? அம்மா, அது கீரவாணியோ திருவென முழிக்க, இந்த குடும்ப குண்டு முன்னே மனித குண்டு மறந்தே போயிற்று அவளுக்கு. உன்ன அம்மா மறுபடியும் அடிக்காதம்மா, வலிக்குது. ஈஸ்வரை நோக்கி திரும்பிய கலம்பகமோ, உங்க ரத்தம் எனக்கு எதுக்கு? குழந்தைய பெத்ததும் சொல்லி அனுப்புறேன், வந்து தூக்கிக்கிட்டு போயிருங்க என்று நடை போட்ட கலம்பகமோ கீரவாணி கழுத்தில் கிடந்த தாலியை அத்து வீச, அது போய் விழுந்த இடம் அரசியல் கூட்டம் நடந்த இடம். ஈஸ்வர் சிரித்து கொண்டே கீரவாணி தவறவிட்ட அதிபதி போனை எடுத்து உடனே 77 என்ற எண்ணை அழுத்த, அந்த இடமே சர்வநாசமாகி போனது. இனிமே அந்த தாலிக்கும் அந்த உறவுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சத்தியத்தை மீற பார்த்தேன்னு வெய்யே என்ற தாயை தொண்டை ஏறி இறங்கை கீரவாணி பார்த்தாள். அன்றிலிருந்து இன்று வரை தாய் தன் விருப்பப்படிதான் மகளை வளர்த்தாள். அவள் விருப்பம், ஆசை, கனவு என எதையுமே கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டதே இல்லை. அம்மா, முட்டை பப்ஸ் வேணும். இந்தா வடை, இதுதானே நல்லா இருக்கும், தின்னு. அம்மா, படிக்க முடியலம்மா, வேற குரூப் சேர்த்து விட. கணக்கு படிச்சாதான் பெரிய ஆளா வர முடியும், படி. அவள் விருப்பம், அடுத்தவர் எண்ணம் எதையுமே காது கொடுத்தே கேட்க மாட்டாள். கீரவாணிக்கு உடல் மட்டும்தான் தாயோடு இருக்கும். மனமோ தன் தந்தை அதிபதி என உறவுகளுக்காகவே ஏங்கியே கிடக்கும். ஆனால் இன்றோ தாயின் உயிரை தாண்டி அவளால் எதையுமே யோசிக்க தோணவில்லை. மாதங்கள் கடந்து 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள் கீரவாணி. அடுத்த நொடியே ஈஸ்வர் பவி வந்து குழந்தையை வாங்கி கொண்டு, உன்னை விட இதை நான் நல்லா பார்த்துப்பேன், பயப்படாத. அடுத்து என்ன பண்ண போற என்ற பவித்ராவை அறியா பார்வை பார்த்தாள் கீரவாணி. மாமா இல்லாம என்னால வாழவே முடியாதத்த. நீ கொடுத்த காதல் அவனுக்கும் இருக்கணும், அப்படின்னாதான் நீ இந்த பாடுபடுறதுக்கு அர்த்தமே. கொடுத்துக்கிட்டே இருக்கிற அன்புக்கு பேரு அன்பில்லம்மா, இழிச்சவாய்த்தனம். நீ 1% அன்பை கொடுத்து 0.5% உனக்கு தரணும் இல்ல. ஆனா பாரு, அப்படி இல்லாத ஒருத்தங்கிட்ட உன் அன்பை கொட்டுறதெல்லாம் குப்பையில போடுற உணவுக்கு சமந்தான். யாருக்குமே அது உதவாதுமா, புரியுதா? என்ன செய்யணும்? எனக்கு என் மாமாவும் வேணும், பிள்ளைங்களும் வேணுமே அத்த. அழுதே வடிந்தாள். எத்தனை இழப்பைத்தான் நான் தாங்க, பாரப்பட்டு போனாள் அவள். இங்க பாருமா, உன் இழப்பு அவனை சாகடிக்கணும், அப்பத்தான் அந்த காதலோட வழி அவனுக்கும் புரியும். அது புரியும் போது மாமா உன் இடத்த தேடி அவனை அப்படியே அனுப்பி வைப்பாரு, சரியா? சரியத்த. உன் அம்மாவை சமாளிக்கிறது உன் சாமர்த்தியம். என் குழந்தை என்று கீரவாணி பாவமாக குழந்தைகளை பார்க்க, ஈஸ்வர் அவளை திரும்பி பார்த்தவன், இதே தவிப்பு தானே உன் அம்மைக்கும் இருக்கும். அவளை ஏமாத்தினது தப்பு தானே? அவ 1000 தப்பு செஞ்சிருந்தாலும் நீ நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சிருக்க கூடாது. அதுக்கு தண்டனையா 1 வருஷம் பிள்ளைங்க எங்ககிட்டே இருக்கட்டும். உன் புருஷன் உன்னை தேடி வந்து என் குழந்தை எங்கேன்னு வந்து கேட்கட்டும். அப்ப 2 பேரும் சேர்ந்து வாங்க, குழந்தைய தரேன். அது வரைக்கும் இது எங்க பிள்ளைங்க. மகனுக்கு குடும்பம், மனைவி, பிள்ளை என்கின்ற புருஷ லட்சணம் வந்தே ஆக வேண்டும். நாட்டுக்கு ஒரு ஈஸ்வர் போதும் என்று முடிவெடுத்து விட்டான். அப்பா எங்க? அம்மா இங்க இருக்கா பாரு. என்ன தாத்தான்னு சொல்லி ஓல்டாக்க பாக்குறியா? அப்பான்னு சொல்லு என்று பேத்திகளை கொஞ்சியவன் குழந்தைகளை ஏக்கமாக பார்க்கும் கீரவாணியின் தலையை தடவி, சிலதை பெற சிலதை இழக்கணும், 1 வருஷம் பல்ல கடிச்சுக்க. அங்கு அதிபதியோ அவள் செத்து விட்டாள் என தெரிந்தும் அதே போலவேதான் சோலோவாக சுற்றினான். உண்மையாகவே இவனுக்கு காதல் வரவே இல்லையா என்றுதான் யோசிக்க தோன்றியது. எந்த மாற்றமும் அவன் வாழ்க்கையில் நடந்தது போலவே இல்லை.
இவன் காதல் கிறுக்கு பிடித்து வந்தால்தான் இவளை கண்ணில் காண்பிக்க வேண்டுமென்று காத்திருந்து இதோ ஆண்டு ஓடிப்போனது. மனிதன் இங்கே கெட்டுப்போவது வீண் பிடிவாதத்தை பிடித்து வைப்பதால் தானே. கலம்பகம் மகளை மறந்தும் இனி இவர்கள் கண்ணில் காண்பித்து விடக்கூடாது என உடல் தேறியதுமே தன் தாய் அலமேலு வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டார். கவலையே தெரியல, தாய் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பான்னு புரியல, அதுக்கு பின்னாடி போயிட்டா. இனிமே சொகுசு சோறெல்லாம் இவளுக்கு போட நான் தயாரில்ல. போய் மீனை வித்து வைத்த கழுவ சொல்லு, அப்பதான் என் கஷ்டம் அவளுக்கு புரியும் என்றவள் மகளை திரும்பி பார்த்து, பண்ணுன சத்தியம் மறந்து மனசை ஏதாவது அலைய விட்டேன்னு வையே. மாட்டேம்மா, புரிஞ்சு நடந்துக்க என்று கிளம்பி விட்டாள். வீம்பு பிடித்த தாய்க்கு பிறந்த கீரவாணி எப்படி இருப்பாள்? மனதுக்கு பிடித்த மாமனை வாழ்நாள் முழுக்க விடுவாளா? சரி சரி என்று தலையாட்டி வைத்துவிட்டு இதோ மாமனோடு 2வது இன்னிங்ஸ் விளையாட ஆரம்பித்து விட்டாள். அம்மா, எப்பம்மா வந்தீங்க? வீட்டில் இருக்கும் தாயை வந்து விட்டாளே என்கின்ற ரீதியில் பார்த்து வைத்தாள். இப்பதான் வெடுக்கென்றே பதில் வந்தது. மகளை மன்னிக்க முடியவில்லை கலம்பகத்தால். என் ஓனர் மகனுக்கும் உனக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டேன். இங்கன கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும். கொடுத்துட்டு போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போயிடுவேன். கிளம்பி தயாராரு. இது மருமகன் போட்டோ என்று ஆடவன் ஒருவன் போட்டோ ஒன்றை கீரவாணியின் அருகே போட அதை எடுத்ததோ அதிபதியின் விரல்கள். கலம்பகம் மாட்டம் எல்லாம் தேவா ஈஸ்வரிடம் கூட செல்லும், ஆனால் அதிபதியிடம் செல்லுமா? அத்தியாயம் 38. போச்சு போச்சு, கடவுள் எடுத்தா எல்லாத்தையும் மொத்தம் எடுத்துடுறான். தந்தா எல்லாத்தையும் தரக்கூடாத நேரமா தந்து மொத்த சோழியையும் முடிச்சிடுறான். அம்மாவை கூட சமாளிக்கலாம், இந்த மாமாவை சான்ஸே இல்லையே. கடவுளை 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 காப்பாத்தீரு என்று கீரவாணி வேண்டிக் கொண்டே நிற்க உள்ளே வந்து கல்யாண பத்திரிகையை விரித்து பார்த்த அதிபதியிடம் அதிகமாக எதிர்பார்க்க அவனோ அதை மேலிருந்து கீழ்வரை பார்த்துவிட்டு கீரவாணியை நோக்கி திரும்பி, குளிக்கணும், சுடுதண்ணி இருக்கா என்று மனைவியை பார்க்க காட்டுவாசியாக இருக்கும்போது இல்லாத சொகுசெல்லாம் கணவன் மோடு வந்த பின்பு தேடினான். பொண்டாட்டி முதுகு தேய்ச்சி விட்டா இடுப்புல வச்சு சோறு ஊட்டுனா நல்லா இருக்குமே. புருஷனா மாறினா இந்த ஏவல் கொம்பெல்லாம் முளைச்சிடும் போல. அவளோ நாலா பக்கமுமே தலையாட்டி வைக்க அங்கே நின்ற கலம்பகமோ உள்ளே வந்த புதியவனை புரியாத பார்வை பார்த்தாள். குளிக்க போறேன், சோப்பு எடுத்துட்டு வா, டவல் எடுத்துக்கொடு என்று பின்வாசல் போய்விட்டான். தாயை பார்க்காது டவலை எடுத்துக்கொண்டு அதிபதி பின்னால் ஓடிவிட்டாள். குளியல் அறையில் மொட்டை மொழிக்கின்ற அதிபதி நிற்க, டவல் இந்தாங்க. இதை எனக்கு எடுத்துட்டு வர தெரியாதா? குளிச்சு விடு என யாராவது பாத்திர போறாங்க. அப்ப நீ வந்து பாரு என்று அவள் சேலையை பிடித்து இழுக்க கீரவாணி அவன் அருகே போய் இடித்து நிற்க கதவை தாழ்பால் போட்டுவிட்டான் அதிபதி. இதுவும் ஞாபகப்படுத்துறதுதான். டெய்லி நீ என்னை எப்படியெல்லாம் குளிக்க வைப்ப, நான் இப்படித்தான் நிப்பேன், ஞாபகம் இருக்கா? புருஷனா மாறினாரு, வாயை திறந்தாலே பொய் தான் வருது. சமாச்சார நேரம் தவிர அவளுக்கு தன் அழகை காட்டவே மாட்டானே. கீரவாணியோ அவனை விட்டு விலகிட முடியாமல் நெளிந்தாள். அவனோ அவளை இடையில் உரசிக்கொண்டே நின்றான். அவள் மீது இருக்கக்கூடிய ஆசையை அப்படியே படம் பிடித்து காட்டினான். 2 வருடம் ஆகிவிட்டதே. அதனால் என்ன மறிந்தானோ என்னவோ அவள் காதை அதிபதி உதடு கொண்டு மெதுவாக தேய்த்துவிட்டு, நான் பார்த்துக்கிறேன் என்று நாவை அவள் காது மடலில் அலையவிட்டு சமிங்கை சொல்ல, சீச்சி, பொண்டாட்டியா இருந்தாலும் இதெல்லாம் ஓவருங்க என்று ஓடப்போனவளை விடாமல் பிடித்து கொண்டவன், குளிச்சு விட்டுட்டு போ என்று சமத்தாகவே அதிபதி அமர்ந்து கொள்ள கீரவாணியோ இடையில் சேலையை சொருகி கொண்டே அவனுக்கு முதுகை தேய்த்து விட்டாள். உடல் முழுக்க சிவந்து போய் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். கழுகு மீன் தின்னும் ஆசையில் துடித்து கொண்டிருந்தான். இன்னும் வேலை வரவில்லை என்று அடக்கி கொண்டான். அவனுக்கு சீவி சிங்காரிச்சு சேலை நனைந்து வீட்டுக்குள் வர அப்போதுதான் தாயின் ஞாபகமே வந்தது. ஐயையோ, இவங்களை எப்படி மறந்து போன? அவள் கையை பிசைந்து கொண்டே, அம்மா அம்மா, அது என்னடி நடக்குதுங்க? யார் இவன்? நீயும் ஊம கொட்டான் போலவே நிக்கிற. உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரடி இது? கீரவாணியை பிடித்து உழுக்க, அதுமா. என்னடி சுத்தி வளைச்சுக்கிட்டு நிக்கிற? இதுதான் என் புருஷன்னு சொல்லு என்ற அலமேலுவை கலம்பகமோ அதிர்ந்து போய் பார்க்க, ஈஸ்வரோட மூத்த மகன் அதிபதி இவன்தான் அவளை தேடி வந்திருக்கான் என்றதுமே மகளை நோக்கி திரும்பிய கலம்பகமோ, நான் அவ்வளவு சொன்ன பிறகும் அவனை இங்கே கூட்டிட்டு வந்து குடும்பத்தை நடத்துறியோ? இன்னைக்கு உன்னை இங்கேயே கொன்னு போடுறேன் பாரு நாயே என்று கலம்பகம் மகளை அடிக்க பாய, இங்க என் புள்ள மேல ஒரு அடி பட்டுச்சு, இங்க கொலையே விழுந்துரும் என்ற குரலில் கலம்பகம் வாசலை பார்க்க தேவா கை நிறைய கவர்களோடு நின்றான். அப்பா என்று கீரவாணி ஓடிப்போய் தந்தையை கட்டிக்கொள்ள அலமேலு எழும்பி, வாங்க மருமகனே, போன முறை லேட்டா போனியலே, ட்ரெயினை பிடிச்சிட்டீங்களா? அலமேலு அக்கறையாகவே கேட்க, ஆமாத்த, இந்தாங்க முட்டி வலின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இதுல தைலம் இருக்கு, மூக்கு கண்ணாடியும் மாத்தி கொண்டு வந்திருக்கேன்.
என்று கவரை அலமேலு கையில் கொடுக்க கலம்பகமோ தன் தாயை நீலியாக முறைத்து கொண்டிருந்தாள். அங்கே தாயை நீயுமா என்பதைப் போல பார்த்தாள் கலம்பகம். அவர்கள் பேச்சு வழக்கை பார்த்தால் இவன் இங்கே வருவதும் போவதும் சகஜம்தான் போல என்று சொல்லாமல் சொன்னது. இந்தாமா, போன முறை கண்ணாடி வளையல் கேட்டல நீ, இதுல இருக்கு பாரு. உன் பசங்க வீடியோ இதுல இருக்கு. இது பழம், இது புது துணி, பிடிச்சிருக்காடா என்று தகப்பனையும் தாயையும் மாறி மாறி பார்த்த கீரவாணியோ, அப்பா மாமா வந்துட்டாருப்பா. அனுப்பி வச்சதே நாங்க தானே. அவள் தாயை எச்சில் விழுங்கி பார்க்க, நீ உள்ளாரப்போ, நான் பேசிக்கிறேன். அவன் எங்க? அவரு குளிக்க போனார்ப்பா. நீ போய் அவனை பாருமா என்று கவர்களை தூக்கி கொண்டு ஓடும் மகள் முகத்தில் இத்தனை நாட்கள் காணாத பெருமகிழ்ச்சி. ஏன் மகளை புடிச்சுக்கிட்டேல என்ற மனைவியின் குற்றச்சாட்டை காதில் வாங்காது உள்ளே வந்த தேவாவோ கல்யாண பத்திரிகையை மேலும் கீழுமாக பார்த்தான். அங்க அவ்வளவு சொல்லியும் என்னை பார்த்தா அத்தனை பேருக்கும் பைத்தியக்காட்சி மாதிரி இருக்குல்ல. நீங்க எல்லாரும் எனக்கும் என் பொண்ணுக்கும் விரோதமா என்ன பண்ணாலும் சரிதான். இந்த வாழ்க்கையை அவளை வாழ விட மாட்டேனா. நான் நினைச்சது போல என் பொண்ணுக்கு அமைதியா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் நான் அமைச்சு கொடுத்தே தீருவேன். இந்த முடிவில் யாராவது குறுக்க வந்தீங்க, நான் சாகிறது உறுதி. அப்ப பேசாம செத்துரு நீ. கலம்பகம் டோர் க்ளோஸ் ஆகி நின்றாள். எல்லார் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு நீ உயிரோடு இருக்கிறதுக்கு செத்துரு. நீ செத்தா 4 நாளைக்கு எங்களுக்கு கஷ்டமாத்தான் இருக்கும். அதுக்கு பிறகு அதுவும் பழகி போயிரும் என்ற தேவாவுக்கு பதில் சொல்ல தெரியாமல் முதல் முறையாக கலம்பகமோ அதிர்ந்து போய் நிற்க, உன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு. என் கூட வாழணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற உரிமை மட்டும்தான் உன்னோடது. என் பொண்ணு யார் கூட வாழணும், எப்படி வாழணுங்கிறதெல்லாம் அவ தான் முடிவெடுக்கணும். அவளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு நீ யாரு? என்ன, நான் யாரா? நான் அவளை பெத்தவையா? வெளியே சொல்லிடாத, வெக்கக்கேடாகிரும். ஒரு தாயையும் அவ பெத்த பிள்ளைகளையும் பிரிச்சு வச்ச பிசாசுன்னு வேணும்னா சொல்லலாம். நான் பெத்தேன், நான் வளர்த்தேன்னு சொல்றியே, அதே வழிதான் உன் பொண்ணுக்கும் இருக்கும். ஆனா பரவாயில்ல, உன் வளர்ப்ப உண்மையிலேயே மெச்சிக்கத்தான் செய்யணும். அதனாலதான் உன் தலையில கல்லை போட்டு கொல்லாம இன்ன வரைக்கும் உன் முன்னாடி அமைதியா உன் பொண்ணு நின்னுகிட்டு இருக்கிறா. இங்க பாரு, என்னோட வாழ்க்கையை கெடுத்த, உன்னோட வாழ்க்கையை கெடுத்த. நான் வாயவே திறக்கல. ஏன்னா அது நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை. இனிமே என் பொண்ணோட வாழ்க்கையில நீ குறுக்கிட்டதை நான் எப்பவுமே ஒத்துக்க போறதும் இல்ல, ஒத்துக்கவும் மாட்டேன். என்னது? என்ன? எனக்கு யாரையா சட்டம் போடுறது? நான் நினைச்சத பண்ணுவேன் என்ற கலம்பகமோ விறுவிறுவென உள்ளே போக அதிபதி கீரவாணியை கையில் தூக்கி கொண்டு உள்ளே வந்தான். தன் தாயை பார்த்ததுமே கீரவாணி குதித்து இறங்க, ஏய் வெளியே போடா என்று கலம்பகமோ அதிபதி முன்னால் போய் நின்றார். என் பொண்ணு வாழ்க்கையில வந்தேன்னு வையே, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கொண்டே மனைவியை அவன் பார்க்க, என்ன? சாப்பாடு எடுத்து வை. இங்க எவ்வளவு பெரிய பிரளயமே நடந்துகிட்டு இருக்கு, இவரென்ன சாப்பாடு கேட்டு வைக்கிறாரு என்று கீரவாணியோ புலம்பிக் கொண்டே போக, டேய் பொறுக்கி, உன்னைத்தாண்டா சொன்னேன், வெளியே போறியா இல்லையாடா என்று அவன் நெஞ்சிலேயே கை வைத்து வெளியே தள்ள போக, ஐயோ அம்மா என அலறி அடித்துக்கொண்டு கீரவாணி ஓடி வந்தாள். பின்னே கலம்பகத்துடைய தொண்டையில் அல்லவா அதிபதி துப்பாக்கியை வைத்திருந்தான். யாருகிட்ட கத்தி பேசிக்கிட்டு இருக்க? டேய் 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 அதி விட்டுடா என்று தேவாவும் அருகே வர, பக்கத்துல வந்த நான் இருக்கிற வெறிக்கு தொண்டையில 2 குண்டை இறக்கி விட்டுருவேன், பாத்துக்க. கலம்பகமோ வேர்த்து போனால், சற்று அழுத்தினால் போதும் கிளிய கிளிய பேசும் தொண்டை சிதறி போகும். தேவா, இவ கண்டிப்பா உனக்கு வேணுமா? அதி சும்மாருடா, விட்ரா. இன்னுமாக அவன் அழுத்த, மாமா என்று ஓடி வந்து அதிபதியின் கையை கீரவாணி பிடித்து கொள்ள, ஞாபகம் வந்துருச்சாடி? மாமா என்ற அழைப்பில் அதிபதி மனைவியை ஆசையாக பார்க்க, மாமா முதல்ல அம்மாவை விடுங்க, இல்லனா நான் உங்க கூட பேசவே மாட்டேன் சொல்லிட்டேன். அது என் அம்மா மாமா என்றவளை ஆழ்ந்து பார்த்த அதிபதியோ, ஓ அதிபதிக்கே சட்டம் போடுற? தப்பில்ல, என்னை விட இது முக்கியமா உனக்கு? அது ரொம்ப தப்பாச்சே, முடிச்சிடுறேன் என்று துப்பாக்கியை இவன் அழுத்த, டமார் என்று குண்டு சீலிங்கை துளைத்தது. கீரவாணி ஓடி வந்து அவன் கையை தட்டி விட்டிருந்தாள். இல்லை, கலம்பகம் சொர்க்கத்தில் இடம் பிடித்திருப்பாள். மாமா என கீரவாணிக்கு மூச்சே நின்று விட்டது. என் அம்மாவுக்கும் எனக்கும் 1000 இருக்கும், எப்படி என் அம்மா மேல கை வச்சிங்க நீங்க என்று கீரவாணி உதடு துடிக்க அதிபதியை பார்க்க, அப்ப உன் அம்மா கிட்டேயே இருநீ என்று முடித்துவிட்ட அதிபதியை அரண்டு போய் நோக்கிய கீரவாணி, மாமா நான் வந்து கீரவாணி அதிபதி கையை பிடிக்க போக அதை உதறிவிட்டவனோ, என்னை விட அதுதான் உனக்கு முக்கியம்ல, போ போயிடு, அது சொல்றதையே கேளு போ என்று விட்டு கலம்பகத்தை பார்த்தவன், இன்னொரு நேரம் என்கிட்ட எகிரிச்சின்னு வையே, இன்னைக்கு போல பொறுமையாலாம் இருக்க மாட்டேன் தேவா, உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வை என்று கலம்பகத்தை தள்ளிவிட தேவா நெஞ்சில் போய் விழுந்தாள். இன்னும் உடல் ஆடிக்கொண்டே இருந்தது. பின்ன தேவா போல எல்லாரும் அமைதியாக போவாங்களா என்ன?
ஒத்த சாம்பிள் 5 அடங்கி போச்சுல. தேவாவுக்கோ சிரிப்புதான் வந்தது. தன் மனைவி அரண்ட பார்வையில் சிரித்து கொண்டான். மாமா மாமா நில்லுங்க மாமா என்று கத்தவே அதிபதி திரும்பி பார்க்காமல் போக, கடவுளே என்று தலையை வேதனையில் பிடித்து கொண்டாள். தாய் மீது எப்போதும் வெறுப்பில்லை, வருத்தம்தான். தாய் செத்தாலும் பரவாயில்லை என்றெல்லாம் நினைக்க அவளால் முடியவில்லையே. எல்லாருக்கும் நல்லவளாக இருக்க வேண்டும் என்று பார்த்து அவள் வேதனை கொண்டு நின்றதுதான் மிச்சம். எதிர் வீட்டு கதவை காலால் எட்டி உதைத்து கொண்டு அதிபதி அங்கே போய் தனி குடித்தனம் இருந்தாச்சு. மாமா சாரி மாமா. அவன் சட்டையை கலட்டி போட்டுவிட்டு ஊடலில் குப்புறப்படுத்து கொள்ள, மாமா அவளோ அவன் முதுகை சுரண்ட அசையவே இல்லை. பயத்தில் அப்படி பேசிட்ட மாமா. என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்பு தானே. இவன் உடலோ இறுகி கிடந்தான். மாமா இனிமே பக்கத்துல வந்துடாத, போடி வெளிய என்ற கணவனை உதட்டை பிதுக்கி அழுகையோடே பார்த்தாள். உரலுக்கு ஒரு பக்கம் இடி, உலக்கைக்கு 2 பக்க இடி என்பது போல இவளுக்கு கால் வைக்கும் இடமெல்லாம் கன்னி வெடியாகவே இருந்தது. அவள் புலம்பிக் கொண்டே வந்து அதிபதி வீட்டு வாசலில் அமர கதவை வந்து மறக்காமல் பூட்டிவிட்டு உள்ளே போய்விட்டான். இப்பதான் இந்த புருஷன் சப்ஜெக்ட் ஒரு லெவலுக்கு இறங்கி வந்துச்சு. நானே அதுல மண்ணள்ளி போட்டுட்டேனா? இனி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமே. என்னை பத்தி யாராவது யோசிச்சு பாக்குறாங்களா பாரு. தாய்க்கும் என் மேல பாசம் இல்ல, இந்த மாமாவுக்கும் என் மேல பிரியம் இல்ல. இவங்களுக்காக நான் புள்ளையெல்லாம் பிரிஞ்சு இங்கன கிடந்து அல்லோலப்படுறேன். எனக்கு இதெல்லாம் தேவையா என்று கீரவாணியோ திண்ணையில் தலையில் கையை வைத்து கொண்டு புலம்ப, என்ன சொன்ன என்று அதிபதியின் குரலில் கீரவாணி அரண்டு போய் பார்க்க, என்ன சொன்ன? குழந்தையா? அவளிடம் குழந்தை இல்லை என்றதுமே ஏதோ தவறாகி போய்விட்டது போல என நினைத்து கொண்டவன் அவளை வருத்தப்படுத்த விரும்பாத அதிபதியோ அதை பற்றி கேட்கவே இல்லை. அது அது மாமா. என்ன சொன்னேன்னு கேட்டேன். குழந்தை. யாரோடது? நம்ம குழந்தைங்க. தன் 2 விரல்களை அவள் நீட்ட ஆனானப்பட்ட அதிபதியே சாய்ந்து திண்ணையில் அமர்ந்தான். என்று அவள்தான் உலகம் என்று நினைத்தானோ அன்றே தன் கொள்கை விருப்பம் அத்தனையையும் விட்டுவிட்டு இனி அவளுக்கு வலித்துவிடக்கூடாது என அனைத்தையும் விட்டுவிட்டு அவள் மட்டுமே என தேடி வந்தானே. எப்படி என்னிடம் மறைத்தாள் இவள் என சுருக்கென வலி அனுபவித்தான். பூனைகளையே நேசிக்கும் ஒருத்தன் பிள்ளைகளை நேசிக்காமல் இருப்பானா? யாருமே அவனை புரிந்து கொள்ளவில்லை. அது அவனுக்கு கவலை இல்லை. இவள் கூடவா என்னை புரிந்து கொள்ளவில்லை? அதுதான் அவன் வலிக்கு காரணம். மாமா மாமா சொல்லக்கூடாதுன்னு இல்ல, ஈஸ்வர் மாமாதான். அவள் முன்பாக தன் கையை நீட்டி தடுத்த அதிபதியோ, நான் யாரையும் ஏமாத்தினதில்ல. ஆனா நீ? மாமா நான் உன் வாழ்க்கைக்குள்ள வரல. நீயாதான தேடி வந்த, நீயாதான காதலிச்ச, நீயாதான் நான் இப்படின்னு தெரிஞ்சும் காயப்பட்டுக்கிட்ட. நான் ஒளிவு மறைவு இல்லாம தானே இருந்தேன். அவள் பாவமாகவே தலையை ஆட்ட, என் பிள்ளைங்களை என்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு நீங்கெல்லாம் யாருடி? அதி என்ற தேவாவை திரும்பி பார்த்து முறைத்த அதிபதியோ, தாயும் இல்லாம தகப்பனும் இல்லாம வளர்றதுக்கு என் பிள்ளைங்க என்னையா பாவம் செஞ்சது? சை என்று அதற்கு மேல் பேசாமல் தன் கையை பிடித்திருந்த கீரவாணியின் கையை உதறிவிட்டு போய்விட்டான். உண்மையான காதல் இருப்பின் பிள்ளையை சுமக்கும் வழி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதே. அவள் கருவில் சுமப்பால், இவன் மனதில் சுமந்திருப்பானே. தகப்பன் ஸ்தானம் வந்ததே அறியாது இருந்திருக்கிறான் என்றால் நான் செய்த பாவம்தான் என்ன என்று அவனை அவனே கேட்டுக்கொண்டு நின்றான். குடும்ப வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டா இதெல்லாம் சகஜம்தான் மன்னா. அத்தியாயம் 39. இதோடு 100வது போன் கானவியிடமிருந்து. ஆபீஸில் உட்கார்ந்து அவசர வேலையை முடித்து கொண்டிருந்த தயா பல்லை கடித்தான். 6 மணி முதலே போன் விடாது அடிக்கிறது. 7 மணிக்கு பாப்பாவோட டான்ஸ். எப்ப வந்து கூட்டிட்டு போவீங்க நீங்க? வாட்ஸ்அப்பிலும் கூட அவனின் பேய் வந்து விட்டது. தயா அதை பார்த்தான். ஆனால் பதில் இல்லை. என்ன கலர் சேலை கட்டுறதுன்பா? அதற்கும் பதில் இல்லை. உங்களுக்கு பூ வச்சா பிடிக்கும்ல, வச்சுக்கவா? அதற்கும் நோ ரெஸ்பான்ஸ். ஓ, பதில் சொல்றதுக்கு ஆபீஸிற்கு நேரம் இல்லையோ? அப்ப வீடியோவை அனுப்பிட வேண்டியதுதான். சிறிது நேரத்தில் ஒரு வீடியோ வர இவனுக்கு உண்மையாகவே அப்படி வீடியோ எடுத்து இருப்பாளோ என்று யோசனையாகவே அதை தொட அவன் வெறுக்கும் வெள்ளை தேவதைதான். தலைய சேலையில் கழுத்தில் குட்டி அட்டியல், கை நிறைய அவள் சேலை நிறத்தில் கண்ணாடி வளையல், கொஞ்சம் தூக்கலாகவே காஜல், உதட்டில் அவனை மயக்கவே இளம் சிவப்பு உதட்டு சாயம். மூக்குக்கு கீழே உள்ள அவள் மச்சத்தை இன்னும் அழகாக்கி அது காட்ட மேலிருந்து கீழ்வரை கானவி தன் உருவத்தை வீடியோ எடுத்து அவனுக்கு அனுப்பிவிட்டிருந்தாள். எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்படி பட்டு சேலை கட்டினா ரொம்ப பிடிக்கும்ல, பிடிச்சிருக்கா இன்பா என்று அவளின் தேன் குரல் மயக்கமாகவே ஆடியோவில் வர அங்கிருந்த இன்னொரு அதிகாரி தலையை தூக்கி பார்க்கவும் தயா சட்டென்று போனை மியூட்டில் போட்டவன் போனை தூக்கி கொண்டு போய் வெளியே வந்தான். தயா அவளுக்கு போன் போட இச்சென்று தொடர் முத்த சத்தம் அருகே நின்ற அத்தனை பேருக்குமே கேட்டிருக்கும்.
இவனுக்கு யார் முகத்தையுமே அப்போது பார்க்க முடியாமல் போனை தூக்கி கொண்டு தனியாக வந்து விட்டான். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்களை தான். நீ போற போக்கு சரியில்லை சொல்லிட்டேன். ஒரு லிமிட்டு தான், அவ்வளோதான். அமைதியா இருக்கேன்னு சீண்டி பார்க்காத, வேற மாதிரி சீனாகி போயிரும். அதான் போய் தொலைன்னு சொல்லிட்டேன்ல, போகாம என் உயிரை எதுக்கு எடுக்கிற? உயிர் போற அளவா தொல்லை பண்றேன், அப்ப தொல்லை பண்ணுவேன். என்ன பழி வாங்குறியா? அப்படியே வச்சுக்கோங்களேன். என்ன நிம்மதியா இருக்க விடு. நிம்மதியை தந்துடலாமே சார், ஆனா கொஞ்சம் விலை ஜாஸ்தியாகுமே, தரலாமா? என்ன வேணும்? அதான் சொன்னனே, வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போங்க. அடுத்தடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். இன்னைக்கு முழுக்க நான் சொல்றத செஞ்சா உங்களுக்கு நிம்மதியை தரேன். கழுத்தை தேய்த்த தயா வேலையை இன்னொரு அதிகாரியின் கையில் ஒப்படைத்து விட்டு காரை எடுக்க போனவன் தன் தனிப்பட்ட தேவைக்கு ஆபீஸ் காரை எடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு தலைகீழாக மாறி போயிருந்தான். காரை விட்டுவிட்டு பைக்கை எடுத்தவன் மேல் சட்டையை கழட்டி டேங்க் கவரில் வைத்துவிட்டு வெள்ளை டிஷர்ட் ஒன்றை எடுத்து தலை வழியாக அணிந்து கொண்டவன் அப்படியே வீட்டை நோக்கி போனான். தயா வெளியே நின்று ஹாரனை அடிக்க, வரேன் பாவா என்று கானவி குரல் கொடுத்து கொண்டே வெளியே வர, தேனம்மா பச்சை நிற பட்டு பாவாடையை தென்னை மர கொண்டை சுற்றி மல்லிகை மலர்சரம் சுற்றி தேவதை போல ஓடி வந்து தகப்பனின் காலை பிடிக்க, அடடே என் தேவதை அழகா இருக்காளே என்று குட்டி கன்னத்தில் முத்தமிட, அப்ப நான் பாவா என்றவள் குரல் அருகே கேட்டது. தயாவோ திரும்பி பார்க்க வீடியோவில் இருந்ததை விட நச்சென இருந்தாள் கானவி. பூ தாறுமாறாக வைத்து கும்மென்று இருந்தாள். எப்போதுமே அவளை மிகைப்படுத்த நினைக்க மாட்டாள். இன்றோ தன் அழகை அவனுக்கு காட்ட ஆசை, அவன் மட்டுமே பார்க்க ஆசை, அவன் மட்டுமே பருக ஆசை. எப்படி இருக்கு பாவா? தயாவோ வெள்ளை டிஷர்ட்டில் நின்று அழகை ரசித்து கொண்டே அவன் காதில் கிசுகிசுப்பாக அவள் கேட்க, வந்து ஏறு, நேரம் ஆகுது. அவளை கண்டு கொள்ளாமல் மகளை தூக்கி முன்னால் வைத்தான். ரொம்பதான் என்று வண்டியில் கானவி அவன் பின்னால் ஏறி அமர்ந்தவள் அவன் அனுமதியின்றி தயா இடுப்பை வலிக்க பிடித்து கொள்ள அவனோ உதற, நிம்மதி நிம்மதி, உங்க சாய்ஸ் உங்க சாய்ஸ் என்று கானவியோ பாடியே கடுப்பாக்க தலையை உதறி கொண்டவன் மிதமாக வண்டியை சாலையில் விட அவள் கை மெல்ல அவன் முன்மார்பில் விளையாட, வண்டியை ஓட்ட விடு. நீங்க தான் ஓட்ட மாட்டேங்கிறீங்க பாவா, ஓட்டி நாளாகுது என்று அவன் காதில் அவள் பேச அவளின் உதடோ அப்படியே உரச, உயிரற்ற செல் கூட உயிர் பெறத்தான் செய்யும். ஆனால் அவனோ எவனுக்கோ வந்த விருந்து போலதான் இருந்தான். அவன் நெஞ்சில் கிள்ளி வைத்தவளோ, களிமண்ணு போயா என்று விலகி அமர்ந்து கொண்டவளை கண்ணாடியில் தயா பார்க்க உதட்டை சுளித்தாள். இருவருமே ஜோடியாக உள்ளே போக அவனுக்கோ ஏக கவனிப்பு. இவள் அங்கே உள்ள வேலைகளை பார்த்துவிட்டு ஓடி வந்து அவன் அருகே அமர்ந்தாள். மகளின் பட்டு பாவாடை பிடித்து சுற்றி சுற்றி ஆட தயா முன்னால் நின்று கொண்டு விசிலடித்தவன், ஏன் பொண்ணுடி அழகா ஆடுதுல என்று சண்டை மறந்து கானவியை பார்த்தான். அவன் கண்ணில் மகளை பார்க்கும்போது வந்து வந்து போகும் அந்த மீமிகு நேசத்தை அவனோடு இருந்த பல நேரத்தில் கண்டிருக்கிறாள். வாய் எதையோ வேண்டாதது பேசும், ஆனால் கண்ணும் அவன் கையும் அவளுக்கு தேவையானதை செய்யும். மகள் ஆடி முடித்து இறங்கி ஓடி வந்து, அப்பா அழகா ஆடுனனா என்று மகளை தூக்கி தொடையில் இருத்தி கொண்டு முதல் இருக்கையில் அமர்ந்து நிகழ்ச்சிகளை பார்க்க அவன் அருகே கானவியும் அமரப்போக, கானவி மேடம் அடுத்த டான்ஸ்க்கு கொஞ்சம் சாரி கட்டி விட வரீங்களா என்று ஒரு பெண் வந்து அழைக்கவும் அவனோடு இருக்க முடியவில்லை என்று வருத்தம் சூழ தயாவை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே அந்த மேடைக்கு பின்னால் அவள் மறைந்து விட அவள் முதுகை அவன் பார்வையும் தொடர்ந்தது. அதை அவள் அறியாள். ஹாய் சார் என்று அவளை அனுப்பிவிட்டு அந்த பெண்ணோ வந்து தயாவின் அருகிலேயே அமரப்போக தன் மகளை தூக்கி அந்த இருக்கையில் அமர வைத்தவன், என் ஒய்ஃப் வருவாங்க. இல்ல சார், நான் கொஞ்சம் உங்ககிட்ட பர்சனலா பேசணும். அவள் பார்வையும் பேச்சும் அவனை சற்று அதிகமாகவே உரிமை கொள்ள, என்ன பேச போற? அவ கேரக்டர் சரி கிடையாது, அவளை விட உங்களுக்கு நான் தான் சரியான ஜோடின்னு சொல்ல போறியோ? அப்பெண்ணோ ஆவென பார்த்தது. எப்படி சொல்வாள், கண்டுபிடித்து விட்டாரே என்று அரண்டு போய் அந்த பெண் பார்த்தாள். அது சார், நான் உங்களை ஸ்டாப் இட். வந்ததுலேருந்து உன் பார்வையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என் பொண்டாட்டியை எரிச்செரிச்சு பார்க்குற, தொலைச்சு விடுவேன் பே என்றவனோ மகளின் பக்கமாக திரும்பி, அம்மாவை கூட்டிட்டு வா என்று விட்டு போனை குனிந்து பார்க்க ஆரம்பித்து விட்டான். அவன் மயங்க வேண்டுமெனில் அதற்கு உரிய ஒருத்தி எப்போதுமே கானவி மட்டும்தான். சாரி பாவா, நேரம் ஆகிருச்சு என்று மகளை இடையில் தூக்கி வைத்துக்கொண்டு ஓடி வந்த கானவியோ தடுமாறி விழ போக இருவரையுமே சேர்த்து பிடித்து தூக்கிய தயாவோ, போகலாம் என்று முன்னால் நடக்க கானவியை குறை சொல்ல வந்த பெண்ணை கண்டவன், சீக்கிரமா வாடி, உன்னை வீட்டில் விட்டுட்டு வேற போகணும் என்று தயாவோ உரிமையாக அவளை இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்து பிடித்து அழைத்து போனான்.
கானவி அவனுக்காகவே பார்த்து பார்த்து செய்த அலங்காரமெல்லாம் கலைந்து போனது. குழந்தைகளை கலை நிகழ்ச்சிக்கு தயார் செய்வதில் ஓடி ஓடி முகமெல்லாம் களைத்து போய் வண்டியில் ஏறி அமர்ந்தாள் கானவி. இரவு குளுமை தென்றல் காற்று இருவர் முகத்தையும் மோத மகள் பைக்கில் முன்னால் உட்கார்ந்து தூங்கிவிட அவளை பெல்ட் போட்டு தன் நெஞ்சோடு அணைத்து மாட்டிக்கொண்டான். ஆளாரவமற்ற சாலையில் அவன் பைக் சென்று கொண்டிருக்க கண்ணாடி வழியாக கூலிங் கிளாஸ் போட்டு இருந்தவனின் பார்வை தன் பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கானவியையே பார்த்தது. அவன் இதுவரை செய்த தவறு எதற்குமே யாருக்குமே அவன் மன்னிப்பு கேட்க நினைத்ததே இல்லை. ஆனால் மன்னிப்பு கூட கேட்க முடியாத ஒரு பாவத்தை அவன் செய்து விட்டான் என்றால் அது இதோ இந்த கள்ளமில்லாத இந்த பெண்ணிற்குத்தான். இவள் அருகே நிற்பதற்கு கூட அவன் தகுதி இல்லாதவன். ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அவளை தொடுவது கற்பழிப்பு என்றால் இவளை எத்தனை முறை வலிக்க வலிக்க கற்பழித்து விட்டான். அவள் மனதையும் சேர்த்தல்லவா கற்பழித்து விட்டான். அதற்கு அவன் உயிரான அவளை விட்டு பிரிந்து வாழ்வது மட்டும்தான் சரியான தண்டனையாக இருக்கும் என்றுதான் மறுபடியும் அவளை தேடி போகவே இல்லை. செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பதால் அவள் வழி மாறுமா என்ன? இனி என்றுமே அவள் வாழ்க்கை உள்ளே நான் இல்லை என்று முடிவெடுத்த பின் ஏன் சூறை காற்று போல வந்து அவன் ஆசைக்கும் காதலுக்கும் மறு உருவம் கொடுக்கிறாள்? முடிந்தவரை தன் மனதோடு போராடி அவளிடம் தோற்று கொண்டிருக்கிறான். செய்த தவறுக்கு அவளை பிரிந்து ஒரு தனிமை வாழ்க்கைதான் சரியான தண்டனையாக இருக்க முடியும் என்று அவன் முடிவெடுத்தே விட்டான். அவன் வேலையை ஜம்மு காஷ்மீருக்கு மாற்றிவிட்டான். நீ நிலாவுக்கே போனாலும் நாங்களும் பின்னாடியே வருவோம்டாங்கிற கோஷ்டி நம்மன்னு அவனுக்கு தெரியல போல. அங்கேயும் வந்து உன் கிட்னியை புடுங்கிறது உறுதி. அத்தியாயம் 40. அப்பா, மாமா கோவிச்சுக்கிட்டு போச்சு, இன்னும் வரல. அலமேலு வீட்டு திண்ணையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த தேவா அருகே வந்து கீரவாணி சோர்ந்து போய் அமர்ந்தாள். என்னாச்சே? அது குழந்தைங்க இருக்கிறத சொன்னல, மாமாவுக்கு கோபம் வந்துருச்சு. அப்ப போனவர் தான் இன்னுமே வரல. பின்ன இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சா சும்மா இருப்பானாவன்? நீங்க எல்லாரும் தானே சொல்ல வேண்டான்னு சொன்னீங்க. எனக்கு தெரியாது, என் மாமா வேணும். அடி செருப்பால, இவ்வளவு ஆன பிறகும் கூட அவங்கூட வாழலாம்னு கனா கண்டுட்டு திரியிறியோ என்று கலம்பகமோ கலைந்த கொண்டையை போட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். ஏய், நீ வாழ்ந்து கிழிச்சதெல்லாம் போதும் போதும், கிளம்பு கிளம்பு என்று கீரவாணியின் கையை பிடித்து இழுக்க அதை உதறி தள்ளிய கீரவாணி, நான் வரல. வந்துதான் ஆகணும். போகணும்னா நீ போமா, நான் ஏமா வரணும்? நான் ஒன்றும் கள்ள கொடுத்தனும் நடத்தலையே. முறைப்படி தாலியை கட்டி புருஷன் பொண்டாட்டியா தானே வாழ்ந்திருக்கோம். எனக்கும் என் புருஷனுக்கும் இடையில நீங்க யாரு? நான் யாரா? உன்னை பெத்து வளர்த்தபடினா அதோட நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. நான் சொன்ன மாப்பிளைய கட்டிக்கிட்டு என் கண்ணெதிரில் தான் இருக்கணும், வா என்ற தாயை எரிச்சலாகவே பார்த்த கீரவாணியோ, நீ ஏமா இன்னைக்கு வரைக்கும் மறு கல்யாணம் பண்ணிக்கல என்ற மகளை கலம்பகம் முறைக்க, சொல்லுமா, நீ என்ன தூக்கிட்டு வரும்போது சின்ன வயசு தானே, நீ ஏன் வேற வாழ்க்கைக்குள்ள போகல? தேவாவோ அமைதியாகவே போனை பார்ப்பது போன்று குனிந்து கொண்டான். எனக்கு தேவைப்படல. ஓ, உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமாமா? பிடிக்கவே இல்லைனாலும் கூட அப்பாவை தவிர யாருமே உன்கிட்ட வந்துடக்கூடாதுன்னு பார்த்துக்கிறதானே? அப்போ நான் மட்டும் பிடிச்ச மாமாவை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு வரணுமா? உனக்கு இருக்கிற அதே பிடிவாதம் தானே எனக்கும் இருக்கும். நான் மாமாவை விட்டுட்டுலாம் வரமாட்டேம்மா. அப்படி நீ சொல்கிறபடி நான் கேட்கணும்னா ஒன்று அப்பா கூட நீ சேர்ந்து வாழு, இல்லை உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்து வாழு என்ற மகள் கன்னத்தை கலம்பகம் கை கிழிக்க போக அதை தன் கை கொண்டு தடுத்திருந்த கீரவாணியோ, நீ இந்த ரெண்டுல எதை செஞ்சாலும் நான் உன் பேச்ச கேட்குறம்மா. அசிங்கமா பேசாத நாயே. எது அசிங்கம்? இதுவா? உனக்கு என்ன வயசாகுது? இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்ன? அப்பா நீங்க மறு கல்யாணம் பண்ணிப்பீங்க தானே? பொண்ணு கிடைச்சா சரிதாம்மா என்ற தேவாவை மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க பார்த்த கலம்பகமோ, என் உடம்புலலாம் அவரை போல சாக்கடை உடல, ரத்தம் ஓடுது, என்னால எவனையும்ல கட்டிக்க முடியாது. நீ மட்டும் சுத்தபத்தமா இருப்பியான். நான் மட்டும் என் ஆசைக்கு ஒரு கல்யாணம், உன் ஆசைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஒன்று நீ அப்பா கூட வாழு, அது கசந்தா வேற கல்யாணம் பண்ணு, இல்லைனா என் முடிவில் நீங்க குறுக்க வராதீங்க. அப்பா, சொல்லுமா. மாமா அங்கன போய் இருக்கா பாருங்க, நாமளும் அங்கேயே போவோம். அங்கதாமா பையன் போயிருக்கான் போல, நீ கிளம்பி வா. சரிப்பா என்று கீரவாணி கிடைத்த துணிமணியை பொறுக்கி உள்ளே திணித்துவிட்டு வாசலில் நந்தியாக அடைத்து நின்ற கலம்பகத்தை கண்டு கொள்ளாமல் வெளியே வர, நாசமா போக, என் பிள்ளைய என்கிட்டிருந்து பிரிச்ச ஒருத்தருமே நல்லா இருக்க மாட்டீங்க என்று நடுவீதியில் நின்று கலம்பகம் மண்ணள்ளி தேவா மீதே போட, தேவாவோ தன் தலையில் விழுந்த மண்ணை உதறி பெருமூச்சு விட்டான். தூரத்தில் மறைந்து போகும் தன் மகளை வெறித்த கண்களோடு கலம்பகம் பார்த்து கொண்டே நிற்க, எல்லாரும் புருஷன் மாதிரி ஆகிற முடியுமா? நீ சொன்ன ஒரு சொல்லுக்காக கோட்டுக்கு அந்த பக்கமா நிக்க எல்லாரும் தேவா இல்ல. உன் மக இத்தனை நாள் உன் கட்டுக்குள்ள நின்னாலேன்னு பாத்துக்கோ. அவ வாழ்க்கைய அவளுக்கு சரியா அமைச்சுக்கு தெரியும்.
நீ அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்காம இருந்தா சரிதான் என்ற தாயை திரும்பி முறைத்த கலம்பகமோ, நீ அவரை என்னைக்கு தான் விட்டு கொடுத்துருக்க? நீயே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனுஷன்தான். நான் யாரை மன்னிச்சாலும் கூட மன்னிப்பேன், ஆனா அவரை மட்டும் என்று பல்லை நர நரவென்று கடித்துவிட்டு வந்த பாதையில் தன் இடத்திற்கு கிளம்பி விட்டாள். பேபி பேபி 2 சகோதரிகள் பவித்ரா இருபுறமும் கிடந்து விளையாட அவளோ நல்ல தூக்கம். பால் என்று ஈஸ்வரை எழுப்ப இவன் பேபி என்று அவளை தொடப்போக, எலும்பி ஓடிருங்க பாவா, இல்ல கையில கிடைக்கிறத வச்சு அடிச்சு விட்டுருவேன். பேபி வன்முறை தப்பு, எலும்பி பாலை கலக்கி கொடு. யோ என்ற மனைவியை ஈஸ்வரோ பாவமாகவே பார்த்தான். அவன் பெத்து போட்டதை இங்க கொண்டு வந்து போட்டுட்டு ராத்திரி பகலுமா என்ன தூங்க விடாம பண்றீங்க? பாலை கலக்கி கொடுங்க, எனக்கெல்லாம் தூங்கணும், எனக்கு தூக்கமா வருது. அட அதுக்கு ஏன் பேபி கத்துற? இப்பெல்லாம் ஈஸ்வர் மேல பயம் போயிருச்சு. ஈஸ்வர் இடையில் காலை தூக்கி ஒய்யாரமாக தூங்கும் மனைவியை ஈஸ்வர் திரும்பி பார்த்தான். நீங்க என்ன பூதமா பேயா? அதோட ஊரே உங்களை பார்த்து பயப்படலாம், ஆனா இந்த ஈஸ்வர் பயப்படுற ஒரே ஆளு நான் தான், அது தெரியும். 2ம் அழுகுது, தூக்கிட்டு போய் வெளியே வச்சு தாளாட்டுங்க என்ற மனைவி புரிதல் பின்னே அவன் காதல் ஜெயித்த தடம் இருந்தது. கண்மூடித்தனமாக நம்பும் அவள் நம்பிக்கைகளுக்கு இன்று வரை அவன் சரியாக இருந்திருக்கிறான். ஈஸ்வர் பேத்திகளை கைக்கு ஒன்றாக தூக்கி கொண்டு அருந்ததியின் அறைக்குள் போக, வெளியே போடா, பொண்டாட்டிக்கு காத்து வீசி தூங்க வச்சுட்டு ஏன் உசுர எடுக்க வந்துட்டான். நீதானே நான் வளப்பேன்னு தூக்கிக்கிட்டு வந்த, வளரு என்று கண்ட வார்த்தையில் திட்டு விழ, அடே ராத்திரியுமா பகலுமா வச்சு சிங்கி அடிக்க வைக்கிறீங்களேடா, அப்பா பாவம் இல்லையா? என் மகன்களை கூட நான் இப்படியெல்லாம் வளர்த்ததில்லையே, வச்சு செய்றீங்கடா என்ன என்று ஈஸ்வர் முணங்கிக் கொண்டே கதவை வந்து திறக்க, வீட்டு வாசலில் கையை கட்டிக்கொண்டு அதிபதி நின்றான். வாமை சன், என்ன இந்த பக்கம்? ஈஸ்வர் கையில் பழுப்பு விழியை உருட்டும் தன் 2 மகள்களையும் எந்த உணர்வை காட்டி அணைக்க என்று தெரியாது அதிபதி பார்த்தபடியே அதுகளை பார்க்க, அப்பா என்று தாவி குதித்து ஓடி வந்து தகப்பனின் காலை கட்டிய மகள்களின் பிஞ்சு கைவிரல் தொடுகையில் அங்கே அதிபதியின் உடல் முழுக்க நடுங்கியது. பா இது அப்பா அப்பா என்று குழந்தைகள் ஈஸ்வருக்கு தன் தந்தையை அடையாளம் கூற, குனிந்து 2 மகள்களையும் தூக்க தெரியாத அதிபதி தடுமாற, பவித்ராவோ ஓடி வந்து இருவரையும் தூக்கி அவன் கையில் கொடுத்தவள் மகனை ஆசை தீர பார்த்தாள். இப்பதான் உனக்கு இங்க வர்றதுக்கு வழி தெரிஞ்சுதா மைசன்? அவன் கவனம் முழுக்க மகள்கள் பக்கம்தான். அவன் கன்னத்தில் எச்சில் ஒழுக ஒழுக முத்தம் வைத்து பாசத்தை பொழிய, அதிபதியோ தன் தந்தையை நிமிர்ந்து பார்த்தான் ஒரு பார்வை. அந்த பார்வையில் 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தது. எனக்கு தண்டனையை தந்தீங்க, அவ என்ன செஞ்சா? எல்லாருமா அவளை பரிதவிக்க விட்டுட்டீங்க. உங்களையெல்லாம் நம்பி அவளை விட்டுட்டு போனதுக்கு நல்லா செஞ்சிட்டீங்க. இங்க பாரு மைசன், உடையவன் பார்க்காத வேலை ஒரு முளை கட்ட. நீ நாட்டுக்காக செத்தாலும் உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு தான் கொடுக்க முடியும், தூக்கி தலையிலையா வைக்க முடியும்? அதிபதியோ அவரை முறைக்க, இதான் நிதர்சனம், நான் செத்தாலும் பேபி கதி இதுதான். இங்க அவனுக்கு 1000 வேலை. நீ செத்திருந்தா மட்டும் அவ பரிதவிச்சு போயிருக்க மாட்டாளா என்ன? உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு இதுதான் நடந்திருக்கும். கண்ணால பாத்துட்டியா? நீ இல்லைனாலும் நாடு இருக்கு மைசன், ஆனா நீ இல்லைனா உன் பொண்டாட்டி பிள்ளைக இப்படித்தான் கிடந்திருக்கும். சிலதை சொன்னா புரியாது, கண்ணால பார்த்தா தான் தெரியும். தெரிஞ்சா சரி. பேபி வா வா, நாம லவ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, லவ் பண்ணலாம் என்று ஈஸ்வர் வழியில் நின்ற பவித்ராவை தொடையோடு தூக்கி தோளில் போட, ஐயோ பாவா மானத்தை வாங்காதீங்க, வளர்ந்த பையன் முன்னாடி போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அவன் லவ் பண்ண மாட்டானாமா? வாடி, தப்பா நினைச்சா வெளியே போக சொல்லு, எனக்கு ஒரு பொண்ணு பேபி பெதுத்தா என்று போகும் தகப்பனையும் தாயையும் பார்த்த அதிபதிக்கு பெருமூச்சு வந்தது. வாழ்க்கைக்காக எதையும் இழக்கலாம், ஆனால் வாழ்க்கையையே இழந்துவிடக்கூடாது. 1000 சொந்தங்கள் ஒரு பெண்ணுக்கு தோள் கொடுத்தாலும் உற்றவன் கொடுக்கும் அரவணைப்புக்கு ஈடாகாது என கீரவாணி தவித்து போன வாழ்க்கையைக் கண்டு அறிந்து கொண்டான். இதோ பெற்றவர்களை பிரிந்து ஏங்கி வாழும் மகள்களைக் கண்டு புரிந்து கொண்டான். நாடு செழிக்க முதலில் என் குடும்பம் செழிக்க வேண்டும் என தெளிந்து விட்டான். அம்மா அம்மா என குழந்தைகள் அவன் கொண்டு வந்த பெட்டிகளை களைத்து போட்டு தாயை தேட, உடனே சிரித்து கொண்டவன், அம்மா வேணுமா என் பிள்ளைங்களுக்கு? அப்பா வந்துட்டேன்ல, அம்மாவும் பின்னாடியே வருவா பாருங்க. உன் அம்மாவுக்கு என்னை காதலிக்க மட்டும்தான் தெரியும் என்றவனுக்கு தன்னை போல இருக்கும் மகள்களை பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை. அவன் நினைத்தது போலவே மனைவி அறக்க பறக்க பூனை கூட்டத்தையும் அள்ளி தூக்கி போட்டு கொண்டு வந்து மேல் மூச்சு கீழ் மூச்சோடு நிற்க, அம்மா என்று ஓடும் பிள்ளைகளை அணைக்க பயந்தாள். இறுக்கி அணைத்தால் என் பிள்ளைகளுக்கு வலித்து விடுமோ என்றவள் கண்ணீரோ சொட் சொட்டென கீழே அமர்ந்திருந்த அதிபதியின் உதட்டிலேயே விழுந்தது. இந்த காதலுக்காகத்தான் எல்லா வலியையும் தாங்கிக்கிட்ட மாமானா என்றது அவள் கண்ணீர். இதழ் சொல்லாத வலியை அந்த உப்பு நீர் அவனுக்கு சொல்லிவிட, எந்த நம்பிக்கையில் தன்னை காதலித்தாள், எந்த நம்பிக்கையில் நான் திரும்பி வருவேன் என இவள் காத்திருந்தாள்,
எந்த நம்பிக்கையில் எல்லாம் சரியாகும் என சிரிப்போடு ஏங்கியிருந்தாள். அவன் பலசாலி அல்ல. இதோ பல தடவை உடைந்தாலும் சிரிப்போடு பிள்ளைகளை கட்டிக்கொண்டு நின்றாளே, அவள்தான் பலசாலி. மாமா என்று பிள்ளைகளை 2 பக்கமும் இடுக்கிக் கொண்டு கீரவாணி அவனருகே தயங்கி தயங்கி வந்து அமர, அதிபதியோ சட்டென்று எழும்பி நடக்க ஆரம்பிக்க, மாமா மாமா என்று அவள் கத்த கத்த விறுவிறுவென அதிபதி நடக்க, அப்படியே அவன் போகும் பாதை எங்குமே அவள் கால்களும் போக, மலை மீது உள்ள ஒற்றை வீட்டின் முன்னே போய் அவன் கால்கள் நின்றது. மாமா கோவமா இருக்காரே, எப்படி குறைக்கிறது என்று அவள் யோசனையாக திண்ணையில் அமர, மாமா ஸ்கெட்ச் போட்டு கிட்னியை ஆராய்ச்சி பண்ண தூக்கிக்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியாம அவள் புலம்பிக் கொண்டிருந்தாள் அங்கு. இனி இந்த குடும்பத்துக்கு மட்டுமே அவன் அதிபதி. ஒவ்வொரு பெண்ணின் சுயநலத்திற்கு பின்பும் கூட ஒரு காதல் இருக்கும். ஒவ்வொரு ஆணின் சுயநலத்திற்கு பின்பும் கூட ஒரு குடும்பம் இருக்கும். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மகளே. அவுணர்களின் அதிபதி நான். விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.